90கள்ல முன்னணி நடிகையா வலம் வந்தவங்க தான் நடிகை மோகினி. ஈரமான ரோஜாவே படத்துல வாவா அன்பே பூஜை உண்டு பாடலையும் சரி, அதுல நடிச்ச மோகினியையும் சரி அவ்வளவு சீக்கிரம் யாராலையுமே மறந்துட முடியாது. நடிகை மோகினியோடைய கண்களுக்காகவே தமிழ் சினிமாவுல ஏராளமான ரசிகர்கள் இவங்களுக்கு இருந்தாங்க. இதையடுத்து முன்னணி நடிகையா இருக்கும் போதே பரத் அப்படின்றவரை திருமணம் செஞ்சுக்கிட்ட மோகினி அமெரிக்காவில செட்டில் ஆகிட்டு சினிமாவில இருந்து முழுமையா விலகுனாங்க. இந்த நிலையில தான் நடிகை மோகினி நடிகர் விவேக் தன்னை திருமணம் செய்ய விருப்பம் தெரிவிச்சதா பேட்டி ஒண்ணுத்துல சொல்லி எல்லாரையுமே ஆச்சரியப்படுத்தி இருக்காங்க. இது பத்தியும் தன்னுடைய சினிமா கெரியர் பத்தியும் அவங்க பேசும்போது, ஊர்வஷி அக்கா சாதாரணமா இருப்பாங்க, கேமரான்னு வந்துட்டா புலி மாதிரி நடிப்பாங்க, அவங்க கூட நானும் குஷ்புவும் நடிக்கும் போது நாங்களே முடிவு பண்ணிப்போம். ஊர்வசி அக்கா சாதாரணமா இருப்பாங்க, கேமரான்னு வந்துட்டா புலி மாதிரி நடிப்பாங்க, அவங்க கூட நானும் குஷ்புவும் நடிக்கும் போது நாங்களே முடிவு பண்ணிப்போம். ஊர்வசி நடிக்கும் போது நம்மள யாரும் பார்க்க போறது இல்ல, அப்புறம் ஏன் நாம கஷ்டப்பட்டு நடிக்கிறோம் அப்படின்னு. நான் படப்பிடிப்பு தளத்துல ரொம்ப அமைதியா தான் இருப்பேன். குஷ்பு மூலம் தான் நான் வனஜா கிரிஜா படப்பிடிப்பு தளத்துல எல்லார்கிட்டயுமே பேச ஆரம்பிச்சேன். ராம்கியோடைய பெரிய ரசிகைனா அடிக்கடி ஸ்ரீவித்யா மேம் கிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பேன், நடிகர் ராம்கிய பாக்குறதுக்கு என்ன கூட்டிட்டு போங்கன்னு. வனஜா கிரிஜா படத்துல ஒரு மோட்டார் பைக் சீன் இருந்துச்சு. அதுல நானும் குஷ்புவும் சென்றதுல நான் கீழே விழுந்து தலையில அடிபட்டு ஹாஸ்பிட்டல்ல இருந்தேன். விவேக் அவருக்கு திருமணம் ஆகிறதுக்கு முன்னாடி இருந்தே என் கூட நடிச்சுக்கிட்டு இருந்தாரு. அப்போ ஒரு நாள் நாம திருமணம் செஞ்சுக்கலாமா அப்படின்னு கேட்டாரு. நான் இதை கேட்டுட்டு பயங்கரமா சிரிச்சிட்டேன். அதுக்கப்புறம் தினமும் அதை சொல்லி என்னை கிண்டல் செய்வாரு. படப்பிடிப்பு தளத்துல நாங்க 2 பேரும் பல பாடல்கள் பாடிக்கிட்டு இருப்போம். சின்ன மருமகள் திரைப்படத்துல நடிக்கும் போது சிங்கத்தின் குகைக்குள்ள சிங்களா மாட்டிக்கிட்ட மாதிரி இருந்துச்சு. படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே எல்லாரும் பயமுறுத்திட்டாங்க, சிவாஜி சார் அப்படி இருப்பாரு இப்படி இருப்பாருன்னு. முதல் நாள் 9 மணி படப்பிடிப்புக்கு 8:50 போயிட்டேன். அங்க பார்த்தா சிவாஜி சார் சேர்ல உட்கார்ந்து இருந்தாரு. எனக்கு முதல் ஷாட் சிவாஜி சார் கூட தான் இருந்துச்சு. அடுத்த ஷாட் வடிவுகரசி அம்மா கூட சண்டை போடும் காட்சி. புடவைய கட்டும் போது இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு நிறைய டிப்ஸ் கொடுப்பாங்க வடிவுகரசி அம்மா. குறிப்பா அந்த படத்துல மீனை தூக்கி போடும் காட்சியில எனக்கு அழுகியே வந்துடுச்சு. நான் மீனெல்லாம் தொடமாட்டேன், என்னை விட்டுடுங்கன்னு அழுதேன் அப்படின்னு பல சுவாரஸ்யமான விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்காங்க. குறிப்பா விவேக் ப்ரப்போசல் விஷயம்தான் பலரையும் ஆச்சரியப்பட வச்சிருக்கு.